கண்ணீரை அவர் துடைத்தார். ஆகாரின் குரல் கேட்டார். அவள் கண்ணீரை அவர் துடைத்தார். அழுதது போதுமம்மா, ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கின்றார். அழுதது போதுமம்மா, ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கின்றார். மரியாளே ஏன் அழுதார்? நம்மை பிரியாத இயேசுவை பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பரிசுத்த வாழ்வின் அவசியம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. சாயம் போகக்கூடிய துணிகளை கழுவும் போது தனியாக கழுவுவோம். காரணம், அவற்றின் சாயம் மற்றைய துணிகளை பழுதாக்கிவிடும். பால் கெட்டுப்போய் புளித்துவிட்டால் அதை புதிய பாலோடு கலக்க மாட்டோம். அதன் புளிப்பு புதிய பாலையும் புளிக்க வைத்துவிடும். புதிய துணியை பழசோடு வைத்து தைத்தால் புதியது பழையதை கிழித்துவிடும். இது போன்ற ஒரு கருதுகோளையே தேவன் இங்கே இஸ்ரவேலருக்கு முன்வைக்கிறார். நீ சுதரிக்கப் போகும் தேசத்தில் உள்ள ஜாதியாகிய 7 பெருத்த ஜாதிகளையும் தேவன் உனக்கு முன்பாக துரத்தி அவர்களை உன் கைகளில் ஒப்புக் கொடுக்கும் போது நீ அவர்களை முற்றாக சங்காரம் பண்ணி அழிக்க கடவாய். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் இறங்கவும் வேண்டாம். அவர்களோடே சம்பந்தம் பண்ண வேண்டாம். உன் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. இதற்கு காரணம் என்னவெனில், என்னை பின்பற்றாதபடிக்கு அவர்கள் உன் குமாரரை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படிக்கு சோரம் போக பண்ணுவார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் பற்றி எரியும். இதனால் நீ அவர்களுடைய பலிபீடங்களை அழித்து சிலைகளை தகர்த்து தோப்புகளை வெட்டி விக்கிரகங்களை அக்கினியிலே அழித்து போட வேண்டும். இவைகள் எல்லாமே தேவனாகிய கர்த்தரை விட்டு உன்னை வழிவிலகி போகச் செய்யும் என்பதை மறவாதே. இவற்றினால் தேவனின் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே என்றே தேவன் எச்சரிக்கிறார். இன்றும் நமது பரிசுத்த வாழ்வுக்கு எதுவெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடுவோமாக. அது ஒரு பாவமாக இருக்கலாம், முறையற்ற உறவாக இருக்கலாம், தேவையற்ற பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம், ஒரு குணாம்சமாகவும் இருக்கலாம். தேவனை விட்டு நம்மை பிரித்து போடும் எதுவாயிருப்பினும் அதற்கு விலகி இருப்போமாக. இல்லாவிடில் அதுவே நம்மை தேவனிடமிருந்து பிரித்து அவருடைய உறவிலிருந்து நம்மை விலக வைத்துவிடும். தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக அவருக்குரியதை எப்போதும் பெற்றுக்கொள்ளவே வாஞ்சிப்பார். தனது மகிமையை எவருக்கும் கொடார். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. உபாகமம் 6:15. ஜெபம் செய்வோமா? எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது சமூகத்தை விட்டும் உமது அன்பின் உறவிலிருந்தும் எங்களை பிரிக்கும் காரியங்களை எங்களிலிருந்து அகற்றி போட உதவும். ஆமேன்.